அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்னச்சு. ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட ஜென்ரல் ஸ்டடீஸ் வீடியோ போடுங்க சார், நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஃபுல் மாடல் டெஸ்ட் 75 கொஸ்டின் ரீசெண்டாக நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்தால் நம்ம கேட்க போகிறோம். ரீசெண்டாக நடந்த டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ கொஸ்டின் தான் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம் சார். அதை ஏன் சார் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டபிளாக வரும். ஸோ அதில் நம்ம ஹோலிஸ்டிக்காக இப்போ 75 கொஸ்டின் பார்க்குறோன்னா ஒரு 150-200 கொஸ்டின் ஒன்று உருவாக்கி அதுக்குண்டான பதிலையும் கொடுக்குற மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்ஷன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி செஷன் வேணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ, இன்னும் ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி தமிழ் போட்டிருக்கோம், மேக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஜிஎஸ் மட்டும் தான் பெண்டிங்க. அதுவும் போட்டோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே ரெடி ஆயிடுவீங்க. ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 75க்கு 60+ கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஓகே, இங்க பாருங்க. பின்வருவனவற்றுள் எது தவறான பொருத்தம், இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செயற்கை உரங்கள் யூரியா, அம்மோனியம் சல்பேட், பொட்டாஷ். ஸோ இது வந்து கரெக்ட், செயற்கை உரங்கள். பூச்சிக்கொல்லிகள் செவின், மாலத்தியான், தயோடைன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள், இதுவும் கரெக்டு. பூஞ்சை கொல்லிகள், ஸோ பூஞ்சை கொல்லிகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வராது. டோக்கி, பசிலின், டேலப்பன்லாம் வராது. என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவிஸ்டின், அதுக்கப்புறம் பிலிடாக்ஸ், அதுக்கப்புறம் டில்ட்டு. ஸோ இதெல்லாமே பூஞ்சை கொல்லிகளில் வரக்கூடாது. அப்போ வந்து தவறான பொருத்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அதுக்கப்புறம் ஹெர்பிசைட்ஸ் களைக்கொல்லிகள், இதுவும் பார்த்தீங்கன்னா பில்டாக்ஸு, கேப்டனு, ஸ்டில்ட்டு, இது எல்லாமே என்னது களைக்கொல்லிகளாக வராது. சரியா? ஸோ இதுக்கு பதிலாக என்ன வரும், ஸோ நான் சொன்னேன்ல, இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பூஞ்சை கொல்லிகள். இது ஃபுல்லாக உங்களுக்கு என்னது, இது வந்து பூஞ்சை கொல்லிகள். இது வந்து பூஞ்சை கொல்லிகள். சரியா? இந்த டோக்கி, டாலப்பன் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து களைக்கொல்லிகள். பாருங்க எப்படி ஆல்டர்னேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ தவறான பொருத்தம் 3 மற்றும் 4. தவறான பொருத்தம் 3 மற்றும் 4. அப்போ செயற்கை உரங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. யூரியா, அமோனியம் சல்பேட், பொட்டாஷ். பூச்சிக்கொல்லிகள் செவின், மாலதியான், தைராய்டு. பூஞ்சை கொல்லிகள்னா பிலிடாக்ஸ், காப்டனே, டில்ட்டு. களைக்கொல்லிகள்னா டோக்கி 25, பேசலின், டேலப்பின். இதெல்லாமே என்னது களைக்கொல்லிகள். சரியா? கிளியராங்க? ஓகே. அடுத்து 102வது கொஸ்டின். அதாவது கூற்று காரணம். நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் நச்சு நியூரோடாக்சின் என்று அழைக்கப்படுகிறது. நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது என்னது, நியூரோடாக்சின் என்று அழைக்கப்படுகிறது. இது குருட்டுத்தன்மையை ஏற்படுத்தும், பார்வை நரம்பு, சுவாச செயலிழப்பை ஏற்படுத்தும், பிரெனிக் நரம்பு மற்றும் தலை நரம்புகளை பாதிக்கிறது. ஓகே. ஸோ இந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் நியூரோடாக்சின் எந்தெந்த உயிரினங்கள்ல காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு இனங்கள், கோப்ரா, ராஜநாகம் இருக்குல்ல, கோப்ரா, கிரைட்டு, அதே மாதிரி சிலந்திகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல வரக்கூடிய நச்சு நேரம் எங்க போய் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை தான் பாதிக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த நியூரோடாக்சின் தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? இது நரம்பை பாதித்து என்னென்ன வருது, நரம்பு பாதிச்சு நரம்பு சுவாச செயலிழப்பை ஏற்படுத்தும், அதே மாதிரி தடை நரம்புகளை பாதிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, இதோட ரீசன் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இதுக்குண்டான ஆன்சர் என்னங்க, இதுக்குண்டான ஆன்சர் என்னன்னா போத் ஏ அண்ட் ஆர். அதாவது கூற்று காரணம் சரியானது, மேலும் கூற்றுவிற்கான சரியான விளக்கமும் ஆகும் அப்படின்றதுதான் முழுக்க உண்மை. சரியா? ஸோ பார்வை குறைபாடு எதனால ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக் நெர்வ் வந்து பாதிப்பால வந்து என்னது பார்வை குறைபாடு ஏற்படும், இல்லாட்டி குருட்டுத்தன்மை. அதே மாதிரி பிரெனிக் நெர்வ் இது பாதிப்பால தான் சுவாசம் நிற்கும், ரெஸ்பிரேட்டரி லைன் நிற்கிறது காரணம் பிரெனிக் நெர்வ். அடுத்து ஜா, தாடை இருக்கு பாத்தீங்கன்னா, அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஜா லாக் ஆகுது. ஸோ இது எல்லாமே எதனால ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோடாக்சின் தாக்கத்தால் தான் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
மரபணு குறியீட்டின் பண்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சரியான சொற்றொடர்களை கண்டறிக. அது மரபணு பற்றி கூற்றுகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது எது எது சரி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எது எது சரி அப்படின்றத பாருங்க. 3 தொகுதிகளாக காணப்படும். எனது ஜெனட்டிக் கோட் அப்படின்றது 3 தொகுதிகளாக காணப்படும். சோ இதுல ஒவ்வொரு அமினோ அமிலத்தையும் என்னது 3 நியூக்ளியோடைட்ஸ் தான் குறிக்கும். 3 நியூக்ளியோடைட்ஸ் தான் குறிக்கும். அப்ப இது வந்து இது சரி. சரியா? இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா AUG அப்படின்னு சொல்லலாம். AUG மெத்தியானின் அப்படின்றதையும் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து இவைகள் பலவற்றை குறியிடாது. என்னது? பலவற்றை குறியிடாது. சோ இதுவும் பாத்தீங்கன்னா சரிதான். சரியா? ஒரே அமினோ அமிலத்தை தான் பலவாறு குறிக்கும், பலவற்றை குறிக்காது. ஒரே அமினோ அமிலத்தை என்னது? உதாரணம் லெயூசின். லெயூசின் என்பதை என்னன்னு பாத்தீங்கன்னா UUA, UUG, CUU, CUC இந்த மாதிரி குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து மூணாவது என்ன பாத்தீங்கன்னா இட் இஸ் கமாலஸ். சரிங்களா? அதாவது கார்புள்ளி இல்லாமல் தொடர்ச்சியானவை. இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? ஒன்றின் பின் ஒன்று இடைவெளி இல்லாமல் தான் படிக்கப்படும். பாருங்க AUGUUGC இந்த மாதிரி தான் குறிக்கப்படும். கோடு வந்து யூனிவர்சல். இதுவும் கரெக்ட் தான். கோடு வந்து என்னது? யூனிவர்சல். எல்லா உயிரினங்கள்லயுமே இந்த ஒரே ஒரு அமினோ ஆக்சைடு தான் இருக்கும். அது ஒரே மாதிரி தான் குறிக்கப்படும். சரியா? அதுதான் என்னது? மெத்தியானின். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல மெத்தியானின் அப்படின்றதா கரெக்ட். அடுத்து கோட் இஸ் நான் ஆம்பிகஸ். அது வந்து தெளிவானவை. சரியா? பொதுவானவை, தெளிவானவையா இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்ப இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சரி. ஆப்ஷன் டி அனைத்துமே என்னது? சரிதான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் which is not a Lewis acid among the following. நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. சரியா? நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் பண்ணிடணும். இப்பதான் கரெக்டா எல்லாமே தெரியுதா அப்படின்றத பாருங்க. லூயிஸ் ஆசிட். ஸோ எது வந்து லூயி ஆசிட் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ லூயிக் ஆசிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் பேர் அக்செப்டர். அதாவது எலக்ட்ரானை ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதா லூயிஸ் ஆசிட். சரியா? எலக்ட்ரான் அக்செப்டார் அப்படின்னு அழைக்கப்படும். எலக்ட்ரான் அக்செப்டார் அப்படின்னு அழைக்கப்படும். இதே லூயிஸ் பேஸ் அப்படின்னா லூயிஸ் காரம். அதாவது லூயிஸ் அமிலம், லூயி காரம். சரியா? லூயி அமிலம், லூயி காரம். எலக்ட்ரான்களை ஏத்துக்கொண்டுச்சுன்னா அது வந்து என்னது? லூயி அமிலம். எலக்ட்ரான்களை இன்னொரு இதுக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து லூயிஸ் காரம். நல்லா வச்சுக்கோங்க. அமிலம்னா என்னது? ஏற்றுக்கொள்ளுதல். சரிங்களா? அக்செப்டார். காரம்னா கொடுத்தல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் லூயிஸ் அமிலம். சரியா? ஓகே. BH3 அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாஸ்பரஸ். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் இதுதான் வந்து லூயி அமிலம் கிடையாது. ஏன்னா இது வந்து லூயி காரம். இது வந்து லூயி காரம். எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியதாக இருக்குமே தவிர ஏற்கக்கூடியதா இருக்காது. BH3. சரியா? BF3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போரான் ட்ரைஃப்ளோரைடு. போரான் ட்ரைஃப்ளோரைடு. சரியா? இது வந்து எலக்ட்ரான் பேர் அக்செப்டர். அதாவது லூயி அமிலம். இதெல்லாம் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லூயி அமிலமாக கருதப்படுகிறதுதான் BF3. அடுத்து AlCl3 என்னது? அலுமினியம் குளோரைடு. அலுமினியம் குளோரைடு. இதுவும் வந்து என்னது? லூயி அமிலம் தான். இது வந்து லூயி அமிலம் தான். அடுத்து இது என்னங்க? FeCl3. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெர்ரிக் குளோரைடு. ஃபெர்ரிக் குளோரைடு. Cl3 வந்துச்சு அப்படின்னா அது வந்து குளோரைடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுவும் வந்து லூயி அமிலம் தான். BH3 என்பதுதான் லூயி காரம். ஓகேவா? ரைட். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். சோ அடுத்து பாருங்க இந்த யூனிட் ஆஃப் இம்பல்ஸ் அதாவது கணத்தாக்கத்தின் அலகு என்ன அப்படின்றது கேட்டுக்கோங்க. கணத்தாக்கத்தின் அலகு. கணத்தாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டு டைம். அதாவது விசை இன்டு நேரம். விசை இன்டு நேரம். அப்போ ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்? நியூட்டன். டைமுக்கு வந்து செகண்ட். ஸோ அதான் நியூட்டன் செகண்ட் அப்படின்றதா இது என்னது? கணத்தாக்கத்தின் அலகு. கணத்தாக்கம் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு கூட அழைக்கப்படும். சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு அழைக்கக்கூடியது என்னது? கணத்தாக்கம் தான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பயோ எத்தனால் கேன் பி ப்ரிஃபர்டு ஃப்ரம். பயோ எத்தனால் எதுல இருந்து கொண்டு வராங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. பயோ எத்தனால் எதுல இருந்து கொண்டு வராங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க.
உருளைக்கிழங்கு, சோளம், காட்டாமனுக்கு விதை கட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாசிகள். சோ ஆன்சர் பண்ணுங்க. சோ இது எது எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சரிதாங்க. எல்லாமே சரிதான். சரிங்களா? எல்லாமே என்னது சரிதான். பயோ எத்தனால் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் அப்புறம் சுகர், ஸ்டார்ச் சுகர் இருக்கக்கூடிய பச்சை தாவர பொருட்கள்ல இருந்து தயாரிக்கக்கூடியதான் என்னது பயோ எத்தனால். பச்சை தாவர பொருட்கள்ல இருந்து தயாரிக்கக்கூடியது. இதோட ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ். ஸோ அடுத்தடுத்து ஹைட்ராலிசிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்டிலேஷன். ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். ஹைட்ராலிசிஸ், ஃபெர்மெண்டேஷன், டிஸ்டிலேஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பயோ எத்தனால் தயாரிப்பதற்கு பொதுவாக என்னென்ன பயன்படுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே பயன்படக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே என்னது பயன்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். அதான் 1 2 3 4 சரி. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்குல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். இதுல வந்து ஸ்டார்ச் இருக்கும். இதுல வந்து ஸ்டார்ச் இருக்கும். இதுல ஹைட்ரோலைசிஸ் மூலம் தான் ஸ்டார்ச்ல இருந்து என்ன பண்ணுவாங்க குளுக்கோஸ்ல இருந்து எத்தனால் ஃபார்மேஷனை உருவாக்குவாங்க உருளைக்கிழங்குல. சோளத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் அண்ட் சுகர். சரியா? உலகில் பயோ எத்தனால் அதிகம் தயாரிக்கப்படும் மூலப்பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோளத்துல இருந்தா தயாரிக்கிறாங்க. இது மேக்ஸிமம் யூஎஸ்ஏல இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க. உலகிலேயே பயோ எத்தனால் எதுல இருந்தா அதிகமா தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோளத்துல இருந்ததா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் 107. Which of the following gases are responsible for acid rain? அமிலமழைக்கு காரணம். கீழ்கண்டவற்றில் எந்த வாயுக்கள் அமிலமழைக்கு காரணமாகின்றன? தொழிற்சாலைகள், மின் நிலையங்கள், வாகனங்கள் போன்றவற்றில் எரிபொருள் எரிக்கும் போது அதுல இருந்து வெளிவரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடு. சல்பர் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் நைட்ரஜன் ஆக்சைடு. ஸோ இது ரெண்டு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியிடப்படுகிறது. சரியா? இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தில் உள்ள நீராவியோட சேர்ந்து என்ன ஆகுது சல்பியூரிக் அமிலமாகவும், அதாவது H2SO4 சல்பியூரிக் அமிலமாகவும் HNO3 நைட்ரிக் அமிலமாகவும் மாற்றப்படுகிறது. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிற்சாலைகள், மின் நிலையங்கள், வாகனங்கள்ல வரக்கூடிய சல்பியூரிக் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு இது ரெண்டும் வெளியே வந்து வளிமண்டலத்தில் உள்ள நீராவியோட ரியாக்ட் ஆகி என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்பியூரிக் அமிலமாகவும், அதுக்கப்புறம் என்ன ஆகுது மாறுது நைட்ரிக் அமிலமாகவும் மாறும்போதுதான் அது என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிலமலையா மாறுது. அப்ப அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் அண்டு சல்பர். நைட்ரஜன் அண்டு சல்பர் ரியாக்ஷனை நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ ஆக்சிஜன்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்? ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா நெருப்பு எரியறதுக்கும் அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிறதுக்கும் ஆக்சிஜன் ரொம்பவே யூஸ் ஆகுது. ஹீலியம் அப்படின்றத என்ன டினோ பண்ணலாம்னா HE அப்படின்றத டினோ பண்ணலாம். இது வந்து இனட் கேஸ். இது வந்து காற்றுல மிக குறைவாக தான் இருக்கு. சரிங்களா? காற்றுல மிக குறைவாக தான் இருக்கு. அதே மாதிரி நைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காற்றில் 78% என்ன இருக்கு நைட்ரஜன் தான் இருக்கு. சரியா? அதாவது வெறும் நைட்ரஜன் வந்து எப்பவுமே ஆசிட் ரெயினை வந்து உருவாக்காது. நைட்ரஸ் ஆக்சைடு இல்ல நைட்ரஜன் ஆக்சைடு தான் வந்து ஆசிட் மலையை உருவாக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் என்னன்னா இப்ப ரீசெண்டா வந்து எரிபொருளாக பயன்படுகிறது. நம்ம இந்தியாவில கூட அடுத்து வரக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின்ல வந்து ஹைட்ரஜனை வந்து ஃபியூலா யூஸ் பண்ண போறாங்க. இதுவும் முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. அப்ப என்னது நைட்ரஜன் அண்ட் சல்பர் தான் வந்து முக்கியமான காரணம். நெக்ஸ்ட், match the following rivers with the place of origin. சோ அந்தந்த நதிகளை அதோட பிறப்பிடத்துல இருந்து என்ன பண்ணணும் பொறுத்த சொல்லியிருக்காங்க, பாத்துருவோமா? ஓகே. ரவி நதி. சோ இதோட பிறப்பிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசம். ஹிமாச்சல் பிரதேசம். சரிங்களா? ஹிமாச்சல் பிரதேசம். இது எங்க இருந்து உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல உருவானும். இது வந்து எங்க மேக்சிமம் பாகிஸ்தான்ல தான் ஓடக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுக்கு வந்து 2. சரியா? அடுத்து கங்கா ரிவர். இதோட பிறப்பிடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். கங்கா ரிவர் வந்து உத்தரகாண்ட். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் சம்பல். சம்பல் அப்படின்றது எங்கங்க? சம்பல்
சம்பல் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம். சம்பல் வந்து மத்திய பிரதேசம். சரியா, இது வந்து 10th ஜியாகிரபில இருக்குன்னு நினைக்கிறேன். 10th ஜியாகிரபில இருக்கக்கூடியது, மத்திய பிரதேசல இருக்கக்கூடியது. சரியா, சம்பல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா யமுனாவோட துணை நதி, யமுனாவோட துணை நதியாக இருக்கக்கூடியது. அடுத்து மகாநதி ரிவர். மகாநதி ரிவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர். மகாநதி வந்து சத்தீஸ்கர். 2 4 1 3 ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ நம்ம சொல்றதுல மேக்ஸிமம் வந்து என்னது உங்களுக்கு கரெக்டாக தான் சொல்லுவோம். ஏதாவது தவறுதல் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிங்க, நான் பின் பண்ணி விடுறேன். சரியா, 2 4 1 3. இந்த மகாநதி எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னா சத்தீஸ்கர்ல இருந்து எங்க போகுது, ஒடிசா வழியா பே ஆஃப் பெங்கால்ல போய் கலந்துரும். சரியா, 2 4 1 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which of the following national parks are correctly paired with their location? எந்தெந்த தேசிய பூங்காக்கள் கரெக்டா எதோட மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றத கேட்டிருக்கோம். சோ எதோட மேட்ச் ஆயிருக்கு பாருங்க. சோ 1வது கிர் தேசிய பூங்கா. கிர் தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. கிர் குஜராத். சரியா, இது வந்து குஜராத். அப்ப இது வந்து தப்பு. சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா கேட்டிருக்காங்க. சரியா, இது வந்து இந்திய சிங்கங்கள், அதாவது ஆசிய சிங்கங்கள் காணப்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிர் தேசிய பூங்கால தான் காணப்படும். சரியா, அடுத்து காசிரங்கா தேசிய பூங்கா. இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். இது வந்து அஸ்ஸாம். ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் காணப்படக்கூடியது எங்கன்னு பாத்தீங்கன்னா இதுலதான். சரியா, இது இந்த காசிரங்கா தேசிய பூங்கா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள். அடுத்து பெரியார் தேசிய பூங்கா. பெரியார் தேசிய பூங்கா கேரளா. சரியா, இங்க வந்து எலிபன் யானைகள் காணப்படும், புலிகள், அதே மாதிரி பெரியார் ஏரிக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. இது 2 கரெக்ட். அப்ப 2 கரெக்ட் 3 கரெக்ட். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். சரியா, அதே மாதிரி என்னது மகாத்மா காந்தி தேசிய கடல் பூங்கா. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு. அந்தமான் நிக்கோபார் தீவுல தான் காணப்படக்கூடியது. இங்க வந்து என்னது கடல் பாறைகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடல் பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு மையமாகவும் இந்த மகாத்மா காந்தி மரைன் நேஷனல் பார்க் காணப்படுகிறது. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the objectives of national livestock mission? அதாவது கால்நடை பணியின் நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கால்நடை அப்படின்றது இந்த NLM நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன் என்பது எப்போ தோற்றுவிக்கப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு 2014 தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ச்சியில நிலைத்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றம், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளோட வருமான உயர்வு. ஏன்னா விவசாயத்துல கால்நடை அப்படின்றது வந்து ஒரு முக்கிய பங்காற்றுறது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து என்னென்னலாம் முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்நடை துறையின் நிலையான வளர்ச்சி கண்டிப்பா தேவைப்படும். வடகிழக்கு பிராந்தியத்தில் பன்றி வளர்ச்சியை மேம்படுத்துதல், தீவனம் மற்றும் தீவனத்தை மேம்படுத்துதல், இது எல்லாமே முக்கியமான ஒன்றாக தான் இருக்கும். சரியா, அப்ப வந்து என்னது 1 2 3 இது எல்லாமே சரிதான். அதே மாதிரி NLM அப்படின்னா என்ன அப்ரிவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னது நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன். இந்த மாதிரி அப்ரிவேஷனுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு டைரக்டா வந்து பொருத்தமானது எதுன்னு ஒரு 4 இது கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டினும் ரீசெண்டா நம்ம பார்த்திருக்கோம். சரியா, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட், ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 111வது பார்த்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பத்மஸ்ரீ விருதுகள், அர்ஜுனா விருதுகள், இந்த முக்கியமா விருதுகள் வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சார்பாக இந்த தகைசாளர் விருது, சாகித்ய அகாடமி விருது, திருவள்ளுவர் விருது, முக்கியமா யார் யாருக்கெல்லாம் விருது கொடுக்குறாங்களோ அதை தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் இப்ப ரீசெண்டா வந்து ஆகஸ்ட் சுதந்திர தினத்தன்றைக்கு கொடுக்கப்படுற முக்கியமான விருதுகள்லாம் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா, இங்க பாருங்க 2024ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருது பெற்றவர்களை 2025 அறிவிக்கப்பட்ட பட்டியலோடு தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ அன்னு ராணி பாத்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ். அனிஷா ராமதாஸ் பாத்தீங்கன்னா பாரா பேட்மிண்டன். ரூபா பிரான்சிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரா துப்பாக்கி சுடுதல்ல இது ஒரு ஃபேமஸ். அப்ப வந்து 1 2 இது வந்து 4. அதே மாதிரி பிரீத்திபால் என்னது பாரா அத்லெட்டிக்ஸ். சரியா, 1 2 4 3 என்பதுதான் சரியானது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா, கிளியராங்க? ஓகே.
நெக்ஸ்ட் மெட்ராஸ் மகாஜன சபா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் மெட்ராஸ் மகாஜன சபை. சென்னை மகாஜன சபை எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1884. 1884 தான் தோற்றுவிக்கப்பட்டோம். இதை நிறுவியவங்க 3 பேர் முக்கியமான ஆளு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீர ராகவ ஆச்சாரி, வீர ராகவ ஆச்சாரி, ஜி சுப்பிரமணிய ஐயர், ஜி சுப்பிரமணிய ஐயர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பி அனந்தச்சர்லு, பி அனந்தச்சர்லு. இவங்க 3 பேர் சேர்ந்துதான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த சென்னை மகாஜன சபையை தோற்றுவிச்சிருப்பாங்க. இந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் தான் ஹிந்து பத்திரிகையை நிறுவியவர். இந்த ஹிந்து அப்படின்ற பத்திரிகையை நிறுவியவர் அவர் தான். சோ உங்களுக்கு உண்டான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்து பத்திரிகை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஜி சுப்பிரமணிய ஐயரால் ஹிந்து பத்திரிகை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இடையில இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பேன், இதெல்லாம் கேட்கலாம், கேட்டிருக்காங்க. அதனால அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஜி சுப்பிரமணிய ஐயர் ஹிந்து பத்திரிகையை எப்ப தோற்றுவிச்சாரு அப்படின்றத சொல்லுங்க. அடுத்து நோக்கம். சோ இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களின் குறைகளை ஆங்கிலேய ஆட்சியரிடம் வலியுறுத்த முக்கியமா இது கொண்டு வரப்பட்டது. அரசியல் விழிப்புணர்வை வளர்க்க. அதே மாதிரி இந்த சென்னை மகாஜன சபை தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக அடித்தளமாக அமைந்தது. சரியா? 1885. சோ இதுலதான் பாத்தீங்கன்னா என்னது, இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி உருவாக்கப்பட்டது. யார் உருவாக்கி இருப்பாங்க? ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவரால் தான் இது முதல்ல தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த காங்கிரஸ் மாநாடுகள்லாம் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடுகள் அந்த முதல் 3 மாநாடு யார் தலைமை தாங்கினாங்க, அங்கே எவ்வளோ பேர் கலந்துட்டாங்க, தமிழ்நாடு சார்பில் எவ்வளோ பேர் கலந்துட்டாங்க, இதெல்லாம் தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 113வது கொஸ்டின், பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எடுத்துருதுங்க. இது இந்த மாதிரி கொஸ்டின் தாங்க ரேரா கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறையவே கேட்கறாங்க. கால வரிசைப்படுத்து, ஏறு வரிசைப்படுத்து, பொருத்தம் காண்க, இந்த மாதிரி முக்கியமா எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துடுறாங்க. சரியா? சரி, ரைட். ஆன்சர் பண்ணுவோமா? ஓகே. ஸோ ரவுலட் சட்டம், ரவுலட் சட்டம் அப்படின்றது 1919 கொண்டு வரப்பட்டது. 1919 கொண்டு வரப்பட்டது. அதாவது இந்த ரவுலட் சட்டத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தவித நீதிமன்ற விசாரணையும் இல்லாம கைது செய்யக்கூடிய அதிகாரம் இதுல முக்கியமா இருந்திருக்கும். சோ இதை எதிர்த்து தான் என்ன பண்ணுவாங்க, 1919 ஏப்ரல்ல ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்துல போராட்டம் நடத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும். சரியா? அதனாலதான் இந்த ரவுலட் சட்டத்தை இந்திய கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது 1919. அடுத்து இந்திய பத்திரிகை சட்டம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1910. 1910 தேசியவாத பத்திரிகைகளை ஒடுக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்ததுதான் இந்த இந்தியன் பிரசஸ் ஆக்ட். அடுத்து இந்திய பாதுகாப்பு சட்டம் 1915 கொண்டு வரப்பட்டிருக்கும். அதாவது முதலாவது உலக போரின் போது இந்தியர்களோட சுதந்திரத்தோட குரல்களை அடக்க முக்கியமா பயன்படுத்தது இந்த இந்திய பாதுகாப்பு சட்டம் தான். அதே மாதிரி கிளாபத் கமிட்டி இதுவும் பாத்தீங்கன்னா 1919 தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? 1919 தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். இப்ப பாருங்க 2, 3 கால வரிசைப்படுத்த சொன்ன 2, 3 எங்க ஆரம்பிக்குது? இதுதான் 2, 3, 1, 4 தான் என்னது இது. இந்த கிளாபத் கமிட்டி இது எங்க உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்பாயில. சோ இது யாரு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அலி சகோதரர்கள் தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. அலி சகோதரர்கள் தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. இதுக்கு காந்தியும் என்ன பண்ணிருப்பாரு, ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு. சரியா? சோ என்னென்ன கொஸ்டின் யார் யாரு கொண்டு வந்தாங்க, இவ்வளவு டீட்டெயில்ஸ் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரிலாம் யாரும் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்திருக்காங்களா அப்படின்றத பாருங்க. சோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? அடுத்து 114வது கொஸ்டின், காரன் வாலிஸால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிரந்தர நிலவரி திட்டம் இந்திய சமுதாயத்தின் ஊரக பொருளாதாரத்தின் அடிப்படையான பல மாற்றங்களை கொண்டு வந்தது. சரியா? சோ காரன் வாலிஸால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிரந்தர நிலவரி திட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னு தெரியுமா? 1793 தான் காரன் வாலிஸ் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஜமீன்தாரர்கள் தான் நிலத்தோட உரிமையாளர்களாக என்ன பண்ணிருப்பாங்க, அறிவிக்கப்பட்டிருப்பாங்க ஜமீன்தாரர்கள். சரியா? விவசாயிகள் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களோட நிலப்பகுதியை எரிந்து, அதாவது நிலப்பகுதி இழந்து அந்த பகுதியை அவங்களுக்கே வாடகையா கொடுத்திருப்பாங்க. இப்படிலாம் பாத்தீங்களா, சொந்த நிலத்தை வாடகையாளராக மாறக்கூடிய தருணம்லாம் இது இந்த நிரந்தர நிலவரி திட்டத்துலதான்
உருவாகியிருக்கும். சரிங்களா? இத்திட்டம் பழைய கிராமிய சமுதாயம் சொத்துரிமையில் மாற்றம் புதிய சமுதாய வகுப்பினையும் அளித்தது. எஸ், சரியா? சோ இப்ப இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கூற்று காரணமும் சரி, சரியான விளக்கமும் ஆகும். கூற்றும் காரணம் சரி, சரியான விளக்கமும் ஆகும் அப்படின்னா சரியான விடை. ஸோ நம்மள ஆர்எல் அகாடமி சேனல்ல எல்லா விதமான பிடிஎஃப் மெட்டீரியலுமே அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்காங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. டெஸ்ட் பேச்சஸ் எல்லாமே பிடிஎஃபா இருக்கு. எல்லாமே என்னது பிடிஎஃபா இருக்கு. தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யாராச்சும் வாங்கணும்னு முடிவெடுத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு சாம்பிள் இருக்கும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஸோ இது எல்லாமே யார் யாருக்கு என்ன பொருந்துமோ அதை தயவு செய்து பார்த்துட்டு வாங்குங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து மேடம் ஹெச்பி பிளாவ்ஸ்கி ஹெச்பி போகட் அவர்களால் நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்ட பிரம்மஞானி சபையின் தலைமையகம் எங்கு மாற்றப்பட்டுள்ளது? ஸோ 1875 அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க மேடம் பிளாவ்ஸ்கி, அதே மாதிரி ஹெச்எஸ் ஆல்கட். இவங்க வந்து ரஷ்யாவை சேர்ந்தவங்க, இவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன பண்றாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்தா என்னது பிரம்மஞான சபை, அதாவது தியாசிபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக உருவாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட நோக்கம் என்னன்னா ஆன்மீக ஞானத்தை வந்து பரப்புறதுக்கும் உலகத்தோட சகோதரத்துவத்தை முன்னேற்றதுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, பயன்படுத்தியிருப்பாங்க. இது 1882 எங்க மாறி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை அடையாறுல உள்ள மெட்ராஸுக்கு மாறி இருக்கும். சோ இதுக்கு யாரு முக்கியமா தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னி-பெசன்ட் அம்மையார். அன்னி-பெசன்ட் அம்மையார் தான் முக்கியமா வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் 116வது கொஸ்டின். பிரதான தெய்வங்களை அவற்றின் தொடர்புகளுடன் சரிப்படுத்துக. ஸோ இது வந்து 6ஆம் புக்ல இருக்கு, 6th சோசியல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடியது. சரியா? ஓகே. டேர்ம் 1ல இருக்கும். மாயோன், சேயோன், வேந்தன், அதாவது அந்த நிலங்களுக்கு உண்டான கடவுள்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. சோ 5 எல்லாருக்கும் தெரியும்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலையில் வந்துச்சுன்னா கொற்றவைன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த 4 மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப குறிஞ்சிக்கு யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேயோன். குறிஞ்சிக்கு சேயோன். அப்புறம் 2. அடுத்து முல்லைக்கு யாரு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா மாயோன். முல்லைக்கு மாயோன். அப்ப இதுக்கு வந்து 3. அதுக்கப்புறம் என்னது மருதம். மருதம்னா என்னது வயலும் வயல் சார்ந்த இடமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். குறிஞ்சினா என்னது மலை மலை சார்ந்த இடமும். முல்லை காடு காடு சார்ந்த இடமும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலை வந்து வறண்ட இடம். சரியா? அப்ப மருதத்துக்கு யார் வருவாங்க பாத்தீங்கன்னா வேந்தன். மருதத்துக்கு வேந்தன். அப்ப என்னது 3, 2, 4, 1. நெய்தலுக்கு வருணன் வருவாரு. 3, 2, 4, 1. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் வந்து என்னது கரெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 117வது கொஸ்டின். சோ நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் எத்தனை கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ண முடிஞ்சு தெரியும். Which among the following statements are correct regarding கிருஷ்ணதேவராயர்? கிருஷ்ணதேவராயரை பற்றி சொல்லக்கூடியது. இது வந்து 12th புக் விஜயநகர பேரரசுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் கிருஷ்ணதேவராயரை பற்றி. சரியா? கிருஷ்ணதேவராயர் இவரோட காலம் பாத்தீங்கன்னா 1509 இருந்து 1529 விஜயநகர பேரரசோட மிக வலிமையான அரசனா யார் இருப்பாங்க? கிருஷ்ணதேவராயர் தான் இருப்பாரு. ஆமுக்தமல்யா கிருஷ்ணதேவராயர் தான் எழுதப்பட்டிருக்கும். இது வந்து தெலுங்கு மொழியில ஒரு புகழ்பெற்ற காவியமாக திகழப்படக்கூடியதான் இது ஆமுக்தமல்யா. இவர் கிருஷ்ணதேவராயர் போர்ச்சுகீசியரோட என்னது மிக நல்ல உறவையே, நெருங்கிய நல்ல உறவையே கொண்டிருப்பார். சரியா? அப்ப 1 கரெக்ட், 2 கரெக்ட். அப்பாஜி சாலுவதி அம்மார் அவரோட புதல்வர் ஆவார். புதல்வரா? தப்பு. சோ இவர் யாரு அப்பாஜி சாலுவதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட புதல்வர் கிடையாது, பிரதம மந்திரி. பிரதம மந்திரி. அப்ப இது வந்து தப்பு. கிருஷ்ணதேவராயர் ஒரு வைணவர். இது கரெக்ட். கிருஷ்ணதேவராயர் ஒரு வைணவர். அதனால இவர் வைணவ மதத்தை பின்பற்றனாலதான் இங்க என்ன அழைக்கப்படுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணராயன் அப்படின்னு அழைக்கப்படுவார். அந்த கிருஷ்ணராயன் அப்படின்னு அழைக்கப்படுவாரு. அப்ப இதுல என்னென்னங்க சரி? 1, 2, 4 தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 1, 2, 4 ஆப்ஷன் சி தான் வந்து என்னது கரெக்ட். கிளியராங்க? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இளவரசர் ஜகந்தர் ஷாவிடம் செல்வாக்கு செலுத்திய பெண்ணின் பெயரை குறிப்பிடுக. இது வந்து 11th புக்ல என்னது முகலாய பேரரசுல வரக்கூடியது. இந்திய வரலாறுல முகலாய பேரரசுல வரக்கூடிய முக்கியமான டாபிக். ஜகந்தர் ஷா இவரோட ஆட்சி காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1712. ஜகந்தர் ஷா
முகலாய பேரரசின் பின்னடைவு காலத்துலதான் இவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஆட்சியின் போது அரசியல் வலிமையை விட என்னது லால் குன்வர் இவங்க தான் வந்து ஒரு நடன கலைஞர். சோ இவரோட என்னது இவங்கள தான் மிகுந்த பாதிப்பு அடைஞ்சிருப்பாரு. சரியா, அதனாலேயே அவரது ஆட்சி திறமை எல்லாம் குறைஞ்சு அமைச்சர்கள் மக்கள் ஆதரவை வந்து அவர் என்னது இழந்திருப்பாரு. சரியா, கடைசியா யார் வருவாங்க பாத்தீங்கன்னா புரோக்சியர் அப்படின்றவரு என்ன பண்ணிருப்பாரு, அவரை தோக்கடிச்சு ஜக்கந்தர் ஷாவை தோக்கடிச்சு என்ன பண்ணிருப்பாங்க, முகலாய பேரரசை கைப்பற்றிருப்பாரு. அடுத்து ஜகனரா பேகம் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஜகான் மும்தாஜோட மகள். சரியா, ஷாஜகான் மும்தாஜோட மகள் தான் யாரு பாத்தீங்கன்னா ஜகைரா பேகம். இவர் தரா சிகாவுக்கு ஆதரவாக அரசியலில் பங்கு கொண்டவர். சரியா, முக்கியமான ஆளு. ஜக்கந்தர் ஷாவோட இதுதான் நடன கலைஞர் கன்னிகை அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அதே மாதிரி மும்தாஜ் யாரு, ஷாஜகானோட மனைவி. ஷாஜகானோட மனைவி. தாஜ்மஹால் இருந்தாலே ஷாஜகான் மும்தாஜ் தான் ஞாபகம் வருவாங்க. அடுத்து ஜீனத் மஹால் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி முகலாய பேரரசரான பகதூர் ஷா இரண்டாம் பகதூர் ஷாவோட மனைவி தான் இவங்க. முக்கியமா 1857 சிப்பாய் புரட்சி காலத்துல என்னது முக்கிய பங்கு வகித்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீனத் மஹால் என்பவர் தான். சரியா, ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. விராகட் சம்ஹிதா பற்றிய உண்மையான கூற்றினை பின்வருவற்றில் கூறுக. விராகட் சம்ஹிதா பற்றிய கூற்று இது வந்து குப்தர் காலம், 10th குப்தர் காலம் அப்படின்றதுல வரக்கூடியது. சோ இதுக்கு உண்டான ஆன்சர் என்னன்னு பாருங்க. இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்றத பாருங்க. சோ விக்ராத் சம்ஹிதா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்தர் காலத்தில் புகழ்பெற்ற ஒரு ஜோதிட அறிஞர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வராக மிக்ரர். சரியா, அந்த காலகட்டத்தில் இவர் எழுதிய நூல் தான் விராகட் சம்ஹிதா. இதுல வந்து ஜோதிடம், பூகோளம், வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, கட்டிடக்கலை, ரத்தினவியல் எல்லாத்த பத்தியும் இதுல எழுதியிருப்பாரு. அப்ப ரத்தின கற்களை பற்றி என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா அதுல எழுதியிருப்பாரு. இது வந்து கரெக்ட், ஒன்னாவது வந்து கரெக்ட். சரியா, குப்தர் காலத்தில் நிலவிய பொருளாதாரம் வளத்தை குறிப்பிடுகிறது. சரியா, ஓகே. இந்த வந்து கிடையாது. அதே மாதிரி இவை வேளாண்மை மற்றும் காளாண்மை. சோ இந்த வேளாண்மை பற்றி இதுல குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. வேளாண்மை மற்றும் இந்த பொருளாதார வளத்தை பத்தி குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. வேளாண்மை மற்றும் கால்நடை படிப்பதற்கு உருவாகிறது. அப்ப ஒண்ணு என்னது 4 சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் மிஸ்டேக் 1 2 3 தான் வரும். சரியா, 1 3. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 1 3 கரெக்ட், ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 120வது கொஸ்டின். சிந்து நாகரிகம் இது வந்து எதுல இருந்து வந்துருக்குன்னா 11th புக்ல இருக்கும். அதே மாதிரி 6th புக்லயும் இருக்கும் சோசியல் சயின்ஸ்ல. சரியா, சிந்து நாகரிகம் என்பது மேற்கு ஆசியாவில் காணப்படும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு முந்தைய முத்திரைகள் ஆகும். கரெக்ட். சிந்து நாகரிகம் ஒரு சரியான வெண்கல யுகத்தை குறிக்கவில்லை. சோ சிந்து நாகரிகம் என்பது வெண்கல காலம் தான். அப்ப வந்து இது வந்து தவறு. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு என்பதுதான் கரெக்டானது. சரியா, அப்ப என்னது கூற்று சரி, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியா, சிந்து நாகரிகத்தோட சிறப்பு அடையாளம் தான் அதோட முத்திரைகள் ஆகும். இது எங்கெங்க இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. சோ சிந்துவின் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது எது, புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது எது? 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். சிந்துவின் பூந்தோட்டம், அதே மாதிரி புதையுண்ட நகரம். இது ரெண்டுக்கும் உண்டான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த செஷனை என்ன பண்ணி விடணும், ஷேர் பண்ணி விடணும். சரியா, ஓகே. ஏன்னா இந்த காலத்துல வந்து அவங்க இரும்பை பற்றி அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அடுத்து 121வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் மக்களவை தலைவர் குறித்து சரியானதை தேர்வு செய்ய. மக்களவை தலைவர் சரியானதை தேர்வு செய்ய சொல்லுங்க. சோ இது என்ன பாத்தீங்கன்னா 11th அரசியல் அறிவியல் புக்ல இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா, 11th இருக்கு. அதே மாதிரி 10ஆம் வகுப்புலையும் இருக்கக்கூடியது. லோக்சபா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. சோ முக்கியமானது. சோ பாருங்க, மக்களவை தலைவரின் நிலை இங்கிலாந்தில் உள்ள பொதுமக்கள் சபையின்
தலைவருக்கு நிகரானதாகும். இது வந்து கரெக்ட். ஏன்னா பிரிட்டனின் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தலைவருக்கு இவர் ஒத்த பண்புடையவர்கள் தான் இருப்பாரு. சரியா? பாராளுமன்றத்தின் கூட்டத்திற்கு இவரே தலைமை தாங்குவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், பாராளுமன்றத்தின் கூட்டத்திற்கு இவர் தான் தலைமை தாங்குவாரு. சரியா? கூட்டம் ஜாயின்ட் சீட்டிங்கு குடியரசுத் தலைவர் அழைப்பாரு, ஆனா மக்களை தலைவர் தான் தலைமை தாங்குவார். இங்க பாருங்க, கூட்டத்திற்கு அழைப்பு விடுவிக்கவர் யாரு? ஜாயின்ட் சீட்டிங்க்கு அழைப்பு விடுவிக்கவர் வந்து குடியரசுத் தலைவர், ஆனா தலைமை தாங்குவர் வந்து என்னது? லோக்சபா ஸ்பீக்கர் தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். இந்தியாவின் முதல் பெண் மக்களவை தலைவர் திருமதி ரமாதேவி ஆவார். ரமாதேவியா? ரமாதேவி கிடையாது. சரியா? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீரா குமார். 2009 மீரா குமார் தான் இருந்திருப்பாங்க. சோ அப்ப 3வது தப்பு. அப்ப என்ன 1, 2 தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். சோ ரமாதேவி அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒருபோதும் வந்து ஸ்பீக்கரா இருந்திருக்க மாட்டாங்க, தற்காலிக தலைவரா மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ரமாதேவி தான் தற்காலிக தலைவர். இந்தியாவின் முதல் பெண் மக்களவை தலைவர் யாரு? மீரா குமார் 2009 அப்படின்றது ஞாபகம் வச்சு. ஓகே, ரைட். அடுத்து 122வது. காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் ராம் பிரதாப்காரி வழக்கில் உச்ச நீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்பு எது தொடர்பான? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழக்கு இது வந்து எப்ப நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 மார்ச் 28ஆம் தேதி என்ன பண்ணிருப்பாங்க? இந்த வழக்கை ரத்து செஞ்சிருப்பாங்க. 2025 மார்ச் 28 ரீசெண்டா நடந்த கொஸ்டின். தெரியுதா? இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் தான் ராம் பிரதாப்காரி. தனது சமூக ஊடகத்தில் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகோன் கி பைஸ்பட் சுனா என்ற ஒரு கவிதையை பகிர்ந்ததற்காக என்ன பண்ணிருப்பாங்க? இவங்க வந்து வழக்கு தொடர்ந்திருப்பாங்க. சோ இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2025 மார்ச் 28 வந்து உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை ரத்து பண்ணிடுவாங்க. சோ யார் தலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகா மற்றும் உஜ்ஜல் பயன் அவங்களோட தலைமையில ஃப்ரீ ஸ்பீச், அதாவது பேச்சுரிமை, இந்த அடிப்படையில தான் என்ன பண்ணிருப்பாங்க? இதை வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. சரியா? சோ இந்த ஸ்பீச் அப்படின்றது என்னதுல வரக்கூடியது? ஆர்டிகல் 19(1)ல வரக்கூடியதுதான் இந்த பேச்சுரிமை. சரியா? கிளியராங்க? சோ சுதந்திர பேச்சுரிமை அப்படின்றது என்னது? முக்கியமான ஒன்று. சோ இத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு தெரியும்ல? சோ நமக்கு தெரியும், சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகளை வரக்கூடியது. அடிப்படை உரிமைகளோட விதிகள் எதுல இருந்து எது வரைக்கும்? உங்களுக்கு உண்டான கொஸ்டின். அடிப்படை உரிமைகளோட விதிகள் எதுல இருந்து எது வரைக்கும், இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இடையில கேட்கிற கொஸ்டின்லாம் தயவு செய்து நோட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு என்ன இது அடுத்ததுல கேட்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் 123வது கொஸ்டின். இந்திய உச்ச நீதிமன்றம் சமூக நீதி அமர்வு என்ற சிறப்பு அமர்வை ஏற்படுத்தியுள்ளது. சமூக சிக்கல்கள் குறித்த வழக்குகளில் சிறப்பு கவனம் கொண்டு விரைவாக இத்தகைய வழக்குகளை முடித்து வைக்க இந்த அமர்வு உதவுகின்றது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ 2014 டிசம்பர் 12 2014 டிசம்பர் 12. சோ இதுல உச்ச நீதிமன்றம் முக்கியமா வந்து என்ன பண்ணிருப்பாங்க? இந்த சமூக நீதி அமர்வு அப்படின்றத முக்கியமா ஏற்படுத்தியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக பிரச்சனைகளான சமூக நீதி, சுற்றுச்சூழல், குழந்தை தொழில், பெண்கள் பாதுகாப்பு, முதியோர் உரிமைகள், ஊனமுற்றோர் உரிமைகள் இவற்றை விசாரிக்க முக்கியமா என்ன பண்ணிருப்பாங்க? சோசியல் ஜஸ்டிஸ் பெஞ்ச் எப்ப 2014 டிசம்பர் 12 உருவாக்கி இருப்பாங்க. இதோட நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களோட அடிப்படை உரிமைகளை அறிஞ்சு அதோட பிரச்சனைகளை உடனுக்குடன் விரைவில் தீர்வு காணணும் அப்படின்னு சொல்றதுதான் இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க? உருவாக்கி இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய வந்து இந்த பல ஆண்டுகள் வந்து பெண்டிங்ல இருக்கும்ல, நிலுவையில் உள்ள கேஸ் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் முக்கியமா சொல்லியிருப்பாங்க. அப்ப கூற்றும் சரி, காரணம் சரி, கூற்றுக்கு உண்டான விளக்கமும் சரிதான் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் 124. 42வது அரசியல் திருத்தம் சட்டம் 1976 எந்த மாநிலத்திலும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தனது படைகளை நிலைநிறுத்திய அரசுக்கு அதிகாரம் அளித்தது? 42வது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலதான் அதிகமா வந்து என்ன பண்ணிருப்பாங்க? திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பாங்க. முக்கியமா முகவுரை ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்குன்னா அது இதுலதான். அதனாலதான் வந்து இத மினி அரசியல் அமைப்பு, அதாவது சிறிய அரசியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க, மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ 42வது திருத்தத்துல என்ன பண்ணிருக்காங்க? மாநிலங்கள் மீது மேலாக்கம் செலுத்தி இருப்பாங்க. அதாவது ஒன்றிய அரசு இருக்காங்க பாத்தீங்களா,
அவங்க வந்து மாநிலங்களின் மீது மேலாக்கம் செலுத்தியிருப்பாங்க. மத்திய அரசு வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கும் பிரச்சனையை ஏற்பட்டால் தனது ஆயுதப்படைகளை நேரடியாக, அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் மாநிலத்துல பிரச்சனைனா யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஆயுதப்படைகளை அனுப்பி அதை சால்வ் பண்ணுவாங்க. இதுக்காண்டி தான் இந்த ஆர்டிகல் 257A ஆர்டிகல் 257A வந்து கொண்டு வரப்பட்டது. சரியா? ஆர்டிகல் 256 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்கள் வந்து யூனியன் சட்டங்களை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்றத 256ல சொல்லியிருப்பாங்க. 6A வராது, 256ல சொல்லியிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி 258 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநிலம் தனது அதிகாரங்களை மத்திய அரசுக்கு ஒப்படைக்கலாம். 250A என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்கள் தனது அதிகாரங்களை மத்திய அரசுக்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் 125வது क्वेश्चन. Consider the following statements. Considering the following statements. இந்திய கூட்டாட்சி தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கொண்டு சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இந்தியன் ஃபெடரேஷன், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் நீதித்துறை இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்படியா? கிடையாது. எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். உயர் நீதிமன்றம்னா மாநிலத்துக்கு, உச்ச நீதிமன்றம்னா எல்லாத்துக்குமே இந்தியாவுக்குமானது தான். அப்போ வந்து இது கிடையாது. சரியா? சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க. இது கிடையாது. இந்தியாவில வந்து எப்பவுமே இன்டகிரேட்டட் ஜுடிஷரி தான் இருக்கு. சரிங்களா? இன்டகிரேட்டட் ஜுடிஷரி தான் இருக்கு. அதனால இது கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தில் சமத்துவம் இல்லை. இது வந்து சரி. இது வந்து சரி. ஏன் மாநிலங்கள்ல சமத்துவம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து எவ்வளவு இடம் ஒதுக்கியிருப்பாங்க, அதாவது இந்த எம்பி சீட்டு கொடுத்துருப்பாங்களே, அங்க வந்து 31 சீட்டு கொடுத்துருப்பாங்க. சிக்கிம்க்கு 1, தமிழ்நாடுக்கு 18, இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சுனால இந்த இடத்துல சமத்துவம் கிடையாது. ஆனா அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளை பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவலா தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து என்னது, இதுதான் சரி. மூணாவது வந்து சாதாரண செயல்பாட்டில் கூட கூட்டாட்சி அமைப்புக்கு கூட்டாட்சி தனிச்சிறப்புகளில் எனது வலிமை வழங்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட். கூட்டாட்சி அப்படின்றது என்னன்னா குவாசி ஃபெடரல், அசல் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எல்லாமே முக்கியமா இருக்கும். சரியா? ஆனா மத்திய அரசோட மேலாக்கம் தான் அதிகமா இருக்கும். அப்போ வந்து இது வராது. அப்ப என்னதான் வரும்? ஆப்ஷன் 2 தான் வரும். ஒரு நிமிஷம். அப்ப என்னது, ஆப்ஷன் 2 மட்டும்தான் கரெக்ட். சரியா? 2 மட்டும்தான் கரெக்ட். நல்லா பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி கூற்று காரணங்கள் கொடுக்கறப்ப வந்து எது எது சரி தவறு அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரியணும். எது எது சரி தவறு அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரியணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. 73வது சட்ட திருத்தம். சோ இது எப்ப கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1992ங்க. 1992ல தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஆனா நடைமுறைக்கு வந்த ஆண்டுனா இது என்னது, கொண்டு வரப்பட்டது. நடைமுறைக்கு வந்ததுன்னா என்னது, 1993. எப்ப? ஏப்ரல் 24, 1993. இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இதுல வந்து முக்கியமான விஷயங்கள். சோ அதனாலதான் வந்து என்னது, பஞ்சாயத்து ராஜ் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனாலதான் இந்த ஏப்ரல் 24 என்னவாக கொண்டாடப்படுகிறது, பஞ்சாயத்து ராஜ் தினமாக ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்கப்படுகிறது. நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே என்னது, ஏப்ரல் 24. நல்லா ஞாபகப்படுத்திருக்கேன். அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி சொல்லக்கூடிய பகுதிகள் என்ன, இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது? அமெண்ட்மெண்ட் ஆக்டை பத்தி சொல்லக்கூடிய பகுதி என்ன, இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செய்து ஆன்சரும் பண்ணுங்க. சரியா? 127வது கொஸ்டின். சரியான விடை. பண்டைய இந்திய நிறுவனங்களை சபா மற்றும் சமிதி ஆகியவை நவீன பாராளுமன்றத்தின் அடிப்படைகளாகும். சமிதி வாஸ் செலக்டட் பாடி, தெரிவு செய்யப்பட்ட உறுப்பாகும். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சமானா என்ன, சமிதினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சபா அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து சிறப்பு பிரிவினர் சிறிய ஆலோசனை குழு. சிறப்பு பிரிவினர் சிறிய ஆலோசனை குழு. சமிதி அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்களால் அமைக்கப்பட்ட பெரிய பொது சபை. மக்களால் அமைக்கப்பட்ட பெரிய பொது சபை ஆகும். சரியா? இதெல்லாம் வந்து நவீன பாராளுமன்றத்தோட ஆரம்ப கால ஒரு முக்கிய அடிப்படைகளாக கருதப்படக்கூடியது எது, இதுதான்.
அப்ப வந்து ஒண்ணு வந்து கரெக்ட், முக்கிய அடிப்படையாக கருதப்படக்கூடியது. சரியா? சமிதி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னது, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட குழு. சரியா? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட குழு. சமிதி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மக்களோட பொது சபை, மக்களின் பொது சபை. அப்ப இது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பு கிடையாது. சரியா? அதே மாதிரி சபா என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு கிடையாது, இது சமூக உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆலோசனை மன்றம் சபா என்பது. அப்ப இதுவும் தப்பு. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, பெரும்பான்மை அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவானது மீறப்படாத, இது வந்து கரெக்ட். மேக்சிமம் இப்ப நம்ம ஓட்டு போறது என்னது, யார் பெரும்பான்மை இருக்கிறாங்களோ அவங்க தான் முக்கியமா வந்து என்ன பண்றாங்க, ரெடி பண்ணிக்கிறாங்க. சரியா? ஓகே. அப்ப 4 என்னது, அப்போ 1 4 தான் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா? ரைட். நெக்ஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க, சபானா என்ன, சமிதினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சபானா ஆலோசனை மன்றம், சமிதினா பொதுமக்கள் சபை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, குடியரசுத் தலைவர் தடுப்பாணையை செயற்படுத்த அதிகாரம் அளிப்பது எந்த விதி? அதாவது இந்த பிரசிடென்ட் எக்ஸசைஸ் வீட்டோ பவர். வீட்டோ பவர் முக்கியமான பவர். 11th புக் 12th புக்ல இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? அரசியல் அறிவியல்ல இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சோ ஆர்டிகல் 111 எதை பத்தி சொல்லுதுன்னா, வீட்டோ பவரை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கும். ஆர்டிகல் 11 வீட்டோ பவரை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆர்டிகல் 110 எதை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி பில், பண மசோதா பற்றி சொல்லக்கூடிய விதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 110. சரியா? எந்த மசோதா பண மசோதா என அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்கு யாரு, லோக்சபா சபாநாயகர் தான் வந்து முக்கியமா அதிகாரம் பெறுகிறார். இது பண மசோதாவா சாதா மசோதாவான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் லோக்சபாவுக்கு தான், சபாநாயகருக்கு தான் என்னது, மக்களவை சபாநாயகர் தான் அதிகாரம் இருக்கு. 111 என்னன்னா, குடியரசுத் தலைவர் தான் என்ன, வீட்டோ பவர் அதிகாரம் கொண்டவர். பாராளுமன்றத்துல நிறைவேற்றிய மசோதாவை பெற்றவுடன் அதை வந்து ஒப்புதல் அளிக்கலாம். சோ இந்த பவர்ல என்ன சொல்லணும்னா, குடியரசுத் தலைவர் வந்து இதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கலாம், இல்ல ஒப்புதல் மறுக்கலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம், திரும்ப பெற அனுப்பலாம். சரியா? திரும்ப அனுப்பலாம். சரி, இந்த மூணுமே வந்து எதுல, ஆர்டிகல் 111 சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஆர்டிகல் 52 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரோட பதவியை பற்றி சொல்லக்கூடியது. குடியரசுத் தலைவரின் பதவியை பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 78 அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, பிரதமர். சரியா? பிரதமரோட கடமைகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். பிரதமரின் கடமைகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட், எந்த நாடு 2024 வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நேட்டோவில் சேர்ந்தது? எந்த நாடு 2024? ஆன்சர் பண்ணுங்க. சோ டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. இனிமேல் நம்ம ஸ்பீடா போனோம். சோ டைம் போயிட்டே இருக்கு, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி. சரியா? ஸ்வீடன். 2024 மார்ச் 7, மார்ச் 7ல நாட்டோவோட 32வது நாடாக உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கும். நாட்டோ அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாருங்க, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதுவும் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நாட்டோவில் முக்கியமா என்னது, 2024 மார்ச் 7ல தான் இணைஞ்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எது இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1949ல தான் வந்து என்னது, இத்தாலி தான் வந்து முதல் உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கும். இத்தாலி தான் வந்து முதல் உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து 130வது, குடியரசுத் தலைவர் தேர்தலில் எழும் சிக்கல்கள் குறித்து உச்ச நீதிமன்றத்தில் டேஷ் நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரோட விதிகளை பற்றி சொல்றதுல முக்கியமா 71வது ஆர்டிகல், ஆர்டிகல் 71 தான் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் அல்லது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான சந்தேகம் எதுவும் சிக்கல் ஏற்பட்டா அதை வந்து உச்ச நீதிமன்றத்துல தான் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுல முக்கியமா வந்து 30 நாட்களுக்குள்ள என்ன பண்ணணும், வழக்கு தொடுக்க வேண்டும். சோ இது எந்த ஆக்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அடிப்படையில் தான் 30 நாட்களுக்குள்ள வந்து மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து 131, சட்டங்களோட பெயர்களும் அதை வந்து விரிவாக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸா இந்த மாதிரி சொன்னல, இப்ப கூட நாட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி இதுவும் கொடுப்பாங்க, பார்த்து வச்சுக்கணும். சோ மிசா, நாசா, டாடா, போட்டா. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நாசா அதுக்கப்புறம் ப்ரொடிக்ஷன், இது ரெண்டும் தான் வந்து கரெக்ட், இது ரெண்டும் தான் வந்து கரெக்ட். அப்ப மிசா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். என்ன கேட்டிருக்காங்க, தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்ப தவறான இணை வந்து இந்த 2 4
இது வந்து என்னது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் வந்து முக்கியமா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971 கொண்டு வரப்பட்டிருக்கும். 1971 கொண்டு வரப்பட்டிருக்கும். இது வந்து 1975 இருந்து 77 காலகட்டத்துல வந்து அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கும். எமர்ஜென்சி அவசர நிலை காலங்கள்ல முக்கியமா பயன்படுத்தப்பட்டிருக்கும். சோ அவசர நிலை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் என்ன? அவசர நிலை சோ 352, 356, 330, 60 இது மூணும் என்னென்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மூணும் என்னென்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சோ உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971 கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். ஸோ நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்றது NSA அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். இங்க நாசான்னு அழைக்கப்பட்டிருக்கு. இது தப்பு, சரியா? அதனாலதான் இது வந்து தவறானது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து டாடா அப்படின்றது என்னன்னா டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட். பயங்கரவாதம் மற்றும் சீர்குலைவு தடுப்பு சட்டம் 1985 இது கொண்டு வரப்பட்டிருக்கும். 85 இது கொண்டு வரப்பட்டிருக்கும், சரியா? அடுத்து போட்டா அப்படின்றது என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் கிடையாது, பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் இது வந்து 2002 கொண்டு வரப்பட்டது. இது வந்து 2002 கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்ப வந்து என்னது, எது தவறான இணை சரியான இணை கேட்கல, எது தவறான இணை கேட்டிருப்பாங்க. இதுல நீங்க லாஜிக்கா யோசிச்சீங்கனாலே நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ன்றது NSA தான் வந்திருக்கும். இதையே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்ப 2 தான் வந்து தவறான இணை, 2, 4 அப்படின்றத கரெக்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம், சரியா? சாரி 2, 3, 2, 4 சரி. நெக்ஸ்ட் 104வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 104வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்றதை கேட்டிருக்காங்க. சோ 104வது அரசியல் அமைப்பு திருத்தம் 2019 இது எப்ப கொண்டு வரணும்னா 2019. அது நடைமுறைக்கு வந்தனால 25 ஜனவரி 2020. 25 ஜனவரி 2020. 2009 இயற்றப்பட்ட 95வது சட்ட திருத்தத்தின்படி 95வது சட்ட திருத்தத்தின்படி பாராளுமன்றம் மாநில சட்டமன்றங்களின் அட்டவணை பழங்குடியினருக்கு இருப்பிட ஒதுக்கீடு இது எல்லாமே நீட்டிக்கப்பட்டது. ஆனால் ஆங்கிலேயரின் சந்ததியினரி, அதாவது ஆங்கிலோ இந்தியன் இருக்காங்களா, அவங்களுக்கு உண்டான உறுப்பினர்களும் மாநில உறுப்பினர் அங்கமும் நீக்கப்பட்டது. இந்த சட்டம் வந்து ஜனவரி 25, 2020 தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து 133வது. சோ டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. சோ இங்க பாருங்க, சமூக நீதியை பத்தி நிறைய கேட்கிறாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் இது 12th புக்ல இருக்கு, அரசியல் அறிவியல்ல. நீதி பெறும் ஒரு ஒருங்கிணைந்த பொதுவானதோர் வகைப்பாட்டு வடிவத்தின் அங்கமாகும். எனவே நீதி என்பது பொதுமைப்படுத்தப்பட்ட வகைப்பாட்டியல் ஆகும், சரியா? நீதி என்பது ஒரு பொதுவான கருத்து தான், அது எல்லாருக்குமே தெரியும். சோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சமூக நீதி இப்ப ஆன்சர் என்ன வரும்? சோ ரெண்டுமே எல்லாமே சரிதான், கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் அப்படின்றதா கரெக்ட். அடுத்து 134 the power to change, அதாவது இந்தியாவில் உள்ள மாநில எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யாருக்கு? மாநில எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, நாடாளுமன்றம், பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஆர்டிகல் 3 பகுதி 1 ஆர்டிகல் பகுதி 1 1 to 4 இருக்கு பாத்தீங்கன்னா, யூனியன் மற்றும் பிரதேச எல்லைகளை பிரிக்கிற 1 to 4. அதுல 3வதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அதை மாற்றி அமைக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. அதே மாதிரி புதிய மாநிலத்தை உருவாக்கவும் அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. 3 முக்கியமான விஷயம், புதிய மாநிலத்தை உருவாக்கவும், மாநில எல்லைகளை மாற்றவும், மாநில பெயரை மாற்றுவதற்கும் அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு? நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரியா? ரைட். அடுத்து மாநில சட்டமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி என்ன? சோ விதி என்ன அப்படின்றத சொல்லுங்க, சரியா? ரைட். நெக்ஸ்ட் 135. which one of the following cases is not concerned with preamble of the, அதாவது இந்திய அரசின் ஒரு பகுதியாக முகவுரை என்பதுடன் தொடர்பற்ற வழக்கு எது? தொடர்பற்ற வழக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேகார் சிங் வழக்கு. 1988 வந்த கேகார் சிங் வழக்கு என்பதுதான் என்னது, தொடர்பற்ற வழக்கு, சரியா? இந்த பெருமாறி யூனியன் வழக்கு இந்த வருஷங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதே மாதிரி முகவரியை பற்றி இருக்கக்கூடிய வகுப்புகளை பொருத்த சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1960 பெருமாறி, இதுல வந்து முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்றத முகவரை பற்றி கரெக்டா சொல்லியிருப்பாங்க. அடுத்து கேசவானந்த பாரதி கேஸ் 1973, முகவரை அரசியலமைப்பின் ஒரு அங்கம் தான் அப்படின்றதையும் முக்கியமா சொல்லியிருப்பாங்க. இதோட அடிப்படை அமைப்பை மாற்ற முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ், இந்திய ஆயுள் காப்பீட்டு வழக்கு 1995. அப்ப பாருங்க, எல்ஐசினா 95, பெரும்பாரினா 60, கேசவன்னா 1973. முகவுரை என்பது அரசியல் அமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த கேதாரி சிங் வழக்கு அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு அதிகாரம் ஆர்டிகல் 72, ஆர்டிகல் 72 தொடர்பானதான் இந்த கேஆர் சிங் வழக்கு. சரியா? இது முகவரியை குறித்து பேசல, மத்தெல்லாம் முகவரியை பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய வழக்குகள். அடுத்து 136வது கொஸ்டின், ஜான் ரத்தினம் மற்றும் திராவிட கழகம் என்ற இயக்கத்தை நிறுவி 1885 ஆண்டில் திராவிட பாண்டியன் என்ற பத்திரிகையை தொடங்கினார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 136வது கொஸ்டின். சோ யாரு? ஜான் ரத்தினமும் பண்டித அயோத்திதாசர் இவங்க சேர்ந்துதான் என்ன பண்ணிருப்பாங்க, 1885ல திராவிட கழகம் அப்படின்றத உருவாக்கி இருப்பாங்க. அந்த சமயத்துலதான் திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழையும் உருவாக்கி இருப்பாங்க. திராவிட பாண்டியன் என்ற இதழையும் உருவாக்கி இருப்பாங்க. இவரோட நோக்கம் என்னன்னா, ஜாதி ஒழிப்பு, கல்வியை வந்து உருவாக்கணும், சமத்துவம், சமூக நீதிக்கான போராட்டம், இதெல்லாம் முக்கியமா கொண்டு வர்றதுக்காண்டி தான் இது கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட், ராமலிங்க சுவாமிகள். இவர் யாருங்க? பாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் ராமலிங்க அடிகள் இருக்காங்கல்ல, அவங்கதான். சத்திய ஞான சபையை நிறுவியவர் யாரு? இவர் தான் சத்திய ஞான சபையை நிறுவியவர். அதே மாதிரி பாபா தயாள்தாஸ் நிரங்கரி இயக்கத்தை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல நிரங்கரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா தயாள்தாஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாபா ராம் சிங், இவங்க யாருன்னா நாம்தாரி இயக்கம். பஞ்சாப்ல நாம்தாரி இயக்கத்தை உருவாக்குனவர் பாபா ராம் சிங். தயாள்தாஸ் என்பவர் நிரங்கரி இயக்கத்தை உருவாக்கி இருப்பாரு. நெக்ஸ்ட், காலவரிசை. நான் சொல்ல அந்த காலவரிசை படுத்துக்க, கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பழைய கொஸ்டினா இருந்தாலும் சரி, காலவரிசை தான் முக்கியமா பயன்படுத்துவாங்க. நம்ம ஜிஎஸ் மெட்டீரியல் பிடிஎஃப் இருக்கு. இது காமன் ஃபார் ஆல் தான், பழைய சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனா கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சிலபஸை மேட்ச் பண்ணி தான் இருக்கும். ஸ்கூல் புக் இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப இது வந்து சமூக இது சார்ந்ததை கேட்கிறாங்க, இது வந்து 12th புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்றேன்ல, அதெல்லாம் தொகுத்து உங்களுக்கு என்ன பண்ணிருப்போம், நம்ம மெட்டீரியல்ல ரெடி பண்ணிருப்போம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவும் மெட்டீரியல் வேணும்னாலும் பிடிஎஃபா எல்லா மெட்டீரியல் அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சோ கால வரிசைப்படுத்திடுவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மதிய உணவு திட்டம். இது எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா 1962ல முதல் முறையாக கொண்டு வரப்பட்டிருக்கும். யாரு? காமராஜர் காலத்தில். சரியா? 1995ல தேசிய லெவல்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 1962ல தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து நேஷனல் பாலிசி இன் சில்ட்ரன், இது வந்து 1974. இந்தியாவின் முதல் குழந்தைகள் கொள்கை அப்படின்றத 1974ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. குழந்தைகளோட உரிமைகள், சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து எல்லாத்தையும் பாதுகாக்கும் வகையில். சரியா? அடுத்து இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் 1975. இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஐசிடிஎஸ் சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி இது என்பிசிஎல் முழுமையான குழந்தைகள் வளர்ச்சி சேவைகள் அப்படின்றதான் 1975ல கொண்டு வரப்பட்டிருக்கும். இதையும் ஊட்டச்சத்து, தடுப்பூசி, சுகாதாரம், அதே மாதிரி 1 to 5 வரைக்கும் இந்த பள்ளி இது எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. உலகின் மிகப்பெரிய குழந்தை மேம்பாட்டு திட்டங்கள்ல இது ஒன்றாக கருதப்படுகிறது. ஓகே, அடுத்து நேஷனல் பாலிசி ஆன் சைல்ட் லேபர் பாத்தீங்கன்னா 1987 தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கும். சரியா? குழந்தை தொழிலை தடை செய்து அவங்களுக்கு கல்வி வாய்ப்பை வழங்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப எந்தெந்த வருஷம் தெரிஞ்சிச்சு, இப்ப வந்து இதை வந்து காலவரிசைப்படுத்துங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ 1900. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து இது செகண்ட், இது தேர்டு,
இது வந்து போர்த்து. அப்போ 1995 தான் மதிய உணவு திட்டம். 1995 தான் எடுத்திருக்காங்க. 2 4 3 1 தான் கரெக்ட். சரியா? முதல்ல கொண்டு வரப்பட்டது 1972. அதை எடுக்கல. 1900 தேசிய லெவல்ல கொண்டு வந்தது. ஏன்னா இது எல்லாமே தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய தானே, அதனால தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய மதிய உணவு திட்டம் தான் எப்ப அப்படின்றது தெரிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் 138வது கொஸ்டின். பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்றதை கேட்டுக்கலாம். எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? நல்லா சரியாக கிடையாது, தவறு. குடியரசு அப்படின்றது என்னது? இதுவும் தவறு. இது நீதி கட்சியோட சேர்ந்தது கிடையாது, பெரியார் அவர் ஆரம்பிச்சது. சரியா? அப்ப இது வந்து தவறு. 1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம உரிமை அரசின் கூட்டமைப்பு தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கம் என்பது 100% வந்துருவாங்க. சோ அப்ப இது வராது. அப்ப என்னது? 1 4 தான் வந்து தவறாக இணைக்கப்பட்டது. 1 4 தான் வந்து தவறாக இணைக்கப்பட்டது. திராவிடன் சுயமரியாதை இயக்கம் கரெக்ட். அறிவு கடல் தனித்தமிழ் இயக்கம் அப்படின்றது கரெக்ட். குடியரசு என்பது பெரியார் ஈவராவில் 1925 கொண்டு வரப்பட்டிருக்கும். இதுக்கு நம்ம ஷார்ட்கட் வச்சிருப்போம் பெரியாரோட பத்திரிகைகளுக்கு. குறி சொல்றவங்க புரட்சி பண்ணா விடுதலை ஆயிடுவாங்க, இதான் வந்து ஷார்ட்கட். குறி சொல்றவங்க புரட்சி பண்ணா, அதாவது கு அப்படின்றது குடியரசு, குடியரசு. ரி அப்படின்றது ரிவோல்ட், பூ அப்படின்றது புரட்சி, பான்றது பகுத்தறிவு, வீன்றது விடுதலை. குறி சொல்றவங்க புரட்சி பண்ணா விடுதலை ஆயிடுவாங்க, குறி சொல்றவங்க புரட்சி பண்ணா விடுதலை ஆயிடுவாங்க. இது ஷார்ட்ஸ் வீடியோலையும் போட்டிருக்கோம், தயவு செய்து அதையும் போய் பாருங்க. சரியா? இது ஆர்டர். சுயமரியாதை இயக்கத்தோட முக்கியமான குடியரசு பத்திரிகை. ரிவோல்ட் என்பது அதோட ஆங்கில பத்திரிகையாக கருதப்பட்டது. சரியா? நெக்ஸ்ட் திராவிடன் அப்படின்ற பத்திரிகையும் பெரியாரோடு சுயமரியாதை இயக்கத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். அதே மாதிரி அறிவு கடல் யாரு? அதாவது மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம் அவங்களால் தொடங்கப்பட்டது. தனித்தமிழ் இயக்கத்திற்கு முன்னோடியாக கருதப்பட்டது எது? இதுதான், சிவஞானம் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி இந்த சம உரிமை அரசுகளின் கூட்டமைப்பு இது யாரால கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா, CN அண்ணாதுரை அண்ணா அவர்களாலதான் கொண்டு வரப்பட்டிருக்கு. மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சட்டம் ஒரு இருட்டரை, அதில் வழக்கறிஞர்களின் வாதம் வந்து விளக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு? இவரோட முக்கியமான கூற்றுகளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அண்ணாவை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 139 முக்கியமா தலைவர்கள் பாத்தீங்கன்னா அண்ணா, காமராசர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற யாரு? அண்ணா, காமராசர், இரட்டைமலை சீனிவாசன், மயிலை சின்னத்தம்பி ராஜா. சோ இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இதுல இருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? அடுத்து 139வது கொஸ்டின். நிலையான வளர்ச்சி இலக்கு இந்திய குறியீடு 2023-24 படி தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. சரியா? 3வது இடத்துல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் யாரு இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் யாரு? உத்தரகாண்ட். செகண்ட் வந்து கேரளா, செகண்ட் வந்து கேரளா. 3வது வந்து தமிழ்நாடு, 3வது வந்து தமிழ்நாடு. சரியா? SDG இண்டெக்ஸ். ஸோ SDG இண்டெக்ஸ்னா என்னது? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றதுல வரும். சரிங்களா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதுல வந்து உத்தரகாண்ட் ஃபர்ஸ்ட், கேரளா செகண்ட், தமிழ்நாடு தேர்ட். நெக்ஸ்ட் 140வது கொஸ்டின். 2007 3 புதிய நகரங்கள்ல தேசிய திறந்தநிலை பல்கலை மையங்கள் தொடங்கப்பட்டன. அவை எந்தெந்த நகரங்கள்? ஸோ இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி எங்கன்னு பாத்தீங்கன்னா நாக்பூர், மும்பை, பனாஜி. நாக்பூர், மும்பை, பனாஜி. அடுத்து 141வது கொஸ்டின். பாருங்க, ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒவ்வொரு கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. தயவு செய்து பாருங்க. சரியா? இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஹெல்த் டிபார்ட்மெண்ட். சுகாதாரத்துறை மாநிலத்தில் அரசு சுகாதார பராமரிப்பு நிறுவனங்களின் முகாம்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தி மருத்துவர் மற்றும் சுகாதார பராமரிப்பு பணியாளர்களுக்கு பாதுகாப்பான வேலை சூழலை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மருத்துவ சபை நபர்கள் மற்றும் மருத்துவ சேவை நிறுவனங்கள் வன்முறை தடுப்பு மற்றும் சொத்து இழப்பு சேதம் சட்டத்தின் தண்டனை விதிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்ற கொடுத்திருக்காங்க. சோ இந்த சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா 2008 கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். இது ரெண்டுமே என்னது? கரெக்ட் தான். சரியா? அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். சரியா? இதன் மூலம் என்ன பண்ணுவாங்க? சப்போஸ் ஏதாச்சும் வன்முறையில நடத்தினாங்க அப்படின்னா குறைஞ்சது 3 ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு சிறை தண்டனையை வழங்கணும், அதே மாதிரி அபராதம் விதிக்கணும் அப்படின்றதையும் முக்கியமா சொல்லியிருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்து 142வது கொஸ்டின். ஸோ டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க, ஃபுல்லா நம்ம பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா பாருங்க. ஓகேவா?
தமிழ்நாட்டின் முக்கிய எஸ்டிஜி வளர்ச்சி குறிகாட்டிகள். இப்பதான் எஸ்டிஜியை பத்தி பார்த்தோம். எத்தனாவது இடத்துல இருந்துச்சு, 3வது இடத்துல இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒட்டுமொத்த மதிப்பெண் அப்படின்னு கேட்டிருக்கோம் 79.4. ஆன்சர் பண்ணுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மற்றும் 3 தான் சரி. சரியா, 2 மற்றும் 3 தான் சரி. இது வந்து தப்பு. தமிழ்நாடு வறுமை இல்லாம இலக்கு 1, மலிவான மற்றும் சுத்தமான எரிசக்தி இலக்கு 7, நீர் மற்றும் சுகாதாரம் இலக்கு 6 ஆகியவற்றில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலையின்மை விகிதம் 4.8, பிறப்பில் பாலினம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த வேல்யூல இந்த டேட்டா வச்சு அடுத்து வரப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா பாத்துக்கோங்க. சரியா, அப்போ வந்து 2 மற்றும் 3 தான் வந்து என்னது கரெக்டானது, 1வது தப்பு. சரியா, நெக்ஸ்ட் 143வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 படி சிறப்பு அம்சங்களின் அடிப்படையில் பின்வருவனவற்றை பொருத்தி காட்டவும். பொருத்தி காட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2 அப்படின்றதா கரெக்ட். என்னது 2024-25 ஆண்டிற்கான திட்டமிடப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8க்கும் அதிகமானவை, 8%க்கு அதிகமானவை. அடுத்து தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளவுனா 9.21%. 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய இலக்கு வைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2030. சரியா, அதுக்கப்புறம் என்னது இதுல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல எழுதிங்கன்னா இந்த சி அப்படின்ற ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க ஆன்சர் போட்டுடணும். ஏன்னா ஆண்டு வச்சு கேட்டிருக்க கொஸ்டின் இது 1 மட்டும்தான். இப்ப 2030 தான் வரும். இப்போ ஆப்ஷன் சில 1 வந்து இங்க மட்டும்தான் இருக்கு, ஈஸியா போட்டுடலாம். கிளியரா, மாநிலத்தின் உண்மையான மொத்த வளர்ச்சி எவ்வளவு, 2வது 8.33%. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து நெக்ஸ்ட் பின்வருவற்றில் எவை தொடக்கம் மற்றும் இடைநிலை கல்வி திட்டத்தின் ஒரு பகுதியாகும். தொடக்கம் மற்றும் இடைநிலை திட்டத்தின் ஒரு பகுதியாகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் பி எல்லாமே தான், எல்லாமே தான் முக்கியமானதா இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்வ சிக்ஷா அபியான் இது வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பேசிக்கான அடிப்படை கல்வி மற்றும் இடைநிலை கல்வியை எல்லா குழந்தைகளுக்கும் வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் SSA அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து படே பாரத் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முதன்மை மற்றும் இடைநிலை பள்ளிகளின் குழந்தைகளோட வாசிப்பு திறன் மற்றும் கல்வி திறனை மேம்படுத்த இதை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, அடுத்து உடான் திட்டம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைநிலை கல்வி மாணவிகளுக்கான உத்வேகம் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டம், இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமா இதை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, அடுத்து கஸ்தூரிபா காந்திகா பாலிகா வித்யாலயா இதுக்கு எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னா தொடக்க மற்றும் இடைநிலை கல்வியில் பெண்களோட அதாவது பெண்கள் மாணவிகளை வலுப்படுத்தும் தலைமை திட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு திட்டமாக தான் கருதப்படும். சரியா, இது எல்லாமே பேசிக்கா எலிமெண்டரி செகண்டரி எஜுகேஷன் ஸ்கீம்ஸாக கருதப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் 145. டக்கு டக்குன்னு வாங்க, சீக்கிரம் ஆன்சரை முடிச்சிடும். SCR why the payment wages would be partially proportional. அதாவது ஆப்ஷன் பி. இதுக்கு என்ன ஆன்சர் பாருங்க. SCR இன் கீழ் ஊதியம் ஓரளவு உணவு தானியமாகவும் ஓரளவு பணமாகவும் இருக்கும். ஏழைகளுக்கு வாழ்வாதாரமான ஊதியத்தை உறுதி செய்தல். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஏன்னா இது ரெண்டுமே கரெக்ட் தான். SGRY அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கார் யோஜனா. அதாவது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கார் யோஜனா அப்படின்றதா இது தேசிய அளவிலான ஒரு முக்கியமான திட்டம். இதுலதான் முக்கியமா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஒரு கீழ் ஓரளவு உணவு தானியமாகவும் ஓரளவு பணமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுலதான் குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்யக்கூடிய முக்கியமாக இருக்கும். சரியா, உங்களுக்கு உண்டான கொஸ்டின் இந்த ஸ்கீம் எப்ப கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. நானும் இடையில நிறைய கொஸ்டின் கேட்கிறேன், அது தயவு செய்து ஆன்சர் பண்ணுங்க. சரியா, அப்பதான் வந்து நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2019-20 ஆண்டில் தமிழ்நாட்டின் கடன் வைப்பு வீதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 109.2%. அதாவது கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, CDRன்னு சொல்லுவாங்க. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ஒரு மாநிலத்துல வங்கி வர்த்தகத்தோட திறனை அளவிடக்கூடிய முக்கிய குறியீடாக கருதப்படுவது எது? இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த கடனோட அளவு, மொத்த கடன்களின் அளவு டிவைட் பை மொத்த வைப்புகளின் அளவு × 100. சரியா, இப்ப 2019-20 ஆண்டுல
மொத்தம் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த கடனோட அளவு 1,09,200 கோடி டிவைட் பை டெபாசிட் மொத்த வைப்பு தொகைனா 1,00,000 கோடி இருக்கும். இன்ட்டு 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு 109.2% அப்படின்றதான் கடன் வைப்பு விகிதம். அதே மாதிரி 100%க்கு மேல் சிடி ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா அதிக கடன் வங்கிகள் அதிக கடன் வழங்குகின்றன என்று குறிக்கிறது. சரியா, 100%க்கு மேல இருந்துச்சுன்னா வங்கிகள் வந்து அதிகமா கடன் வழங்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 100% கீழே இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் வழங்குவதில் சிக்கல் இருக்கு, இது ரொம்ப பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு தடையா இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 147 கிராமிய பொருளாதாரம் உள்ளடக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஊரக விவசாயம் மற்றும் சார்ந்த மற்றும் சாராத நடைமுறைகள். ஸோ கிராமிய பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட பொருளாதார செயல்பாடுகள் வாழ்வாதார நிலைகள் வளங்களோட பயன்பாடை ஆய்வு செய்யும் பொருளாதார களஞ்சியமாக கருதப்படக்கூடியதுதான் கிராமிய பொருளாதாரம். இதுல வந்து ரெண்டு முக்கிய துறைகள் இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ், ரூரல் நான் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ். அதாவது விவசாயம் சார்ந்த நடைமுறைகள், விவசாயம் சாராது, அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் ஸோ விவசாயம் தான் என்னது, கிராமங்கள் தான் வந்து இந்திய நாட்டோட முதுகெலும்பு அப்படின்றதையும் காந்தி சொல்லியிருப்பாரு, அதையும் நல்லா வச்சுங்க. 148வது கொஸ்டின், நாட்டில் அதிக பணவீக்கம் நிலவும் சூழ்நிலையில் பொருத்தமான நிதி கொள்கை பின்வருவற்றில் எவை? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா பொது திட்டங்களுக்கு அரசாங்க செலவினங்களை அதிகரித்தல். இது வந்து வராது. சரியா, இது வந்து வராது. அதே மாதிரி என்னது சரியான நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி விகிதங்களை குறைக்கிறது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வரி விகிதத்தை அதிகரிக்க தான் செய்யணுமே தவிர குறைக்கக்கூடாது. அப்போ இது வராது. சரியா, ஸோ வரி விகிதத்தை அதிகரிச்சா என்ன ஆகும், பணவீக்கமும் அதிகரிக்கும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வரி விகிதம் அதிகரிச்சா என்ன ஆகும், பணவீக்கமும் அதிகரிக்கும். அதே மாதிரி மக்கள் செலவுகளை என்ன பண்ணிக்கணும், குறைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உண்டான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 149 2012-13 ஆண்டுகளில் ஆராய்ச்சி மாணவர்களின் சேர்க்கை 2012-13 இது வந்து 12th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கு. 12th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு அழைக்கப்படும், GER அப்படின்னு அழைக்கப்படும். சரியா, GER அழைக்கப்படும். இதுல என்ன கேட்டிருக்காங்க, ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை எவ்வளவு பாத்தீங்கன்னா 0.8%. ஸோ அதே மாதிரி டிப்ளமோ லெவல் டிப்ளமோக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 4.7%, யூஜி 69.2%. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இதுல வந்து அடுத்த கொஸ்டின்ல வேற மாதிரி கேட்கலாம். பிஜி 18%, அதாவது இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம். சரியா, இது பட்டய பட்டம், டிப்ளமோன்றது பட்டயம் அப்படின்றத சொல்லுவாங்க. இது 18% அப்படின்றத கரெக்ட். அடுத்து 150வது கொஸ்டின். ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க, முடிச்சிருவோம். சரியா, ஸோ முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ மாடல் டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே தமிழுக்கு, ஜிஎஸ், மேக்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி வேணும்னா கண்டிப்பா நீங்க கீழே கமெண்ட் பண்ணி எந்தெந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கீழ்காலவற்றில் மகள்வாரி முறை என்பது சரியான உட்கருத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னது 1, 2, 3 தான் கரெக்ட். இது வந்து கூட்டு கிராமப்புறை கரெக்ட், சமூகத்தை அடிப்படையாக கொண்டது கரெக்ட், கிராம தலைவர் நில வருவாயை வசூலிப்பார், இதுவும் கரெக்ட். சரியா, இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வரப்பட்டது. இது எங்கெங்க முக்கியமா அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பஞ்சாப். உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பஞ்சாப்ல கொண்டு வரப்பட்டிருக்கும். சரியா, ஓகே. ஸோ இது நம்ம வந்து இந்த ஒரு 50 கொஸ்டின்ஸோட நிப்பாட்டிக்குவோம். ஸோ அடுத்த 20 கொஸ்டின் வந்து அடுத்து நம்ம கொண்டு வருவோம். சரிங்களா, ஸோ இந்த 50க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத பாருங்க. ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு போதிய டைம் இல்லாத காரணத்தால டைம் ரொம்ப எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த இதில் நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவோம், இல்லை லைவாக வேணும்னா லைவாக கொடுத்துருவோம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மெட்டீரியல் எது வேணுனாலும் என்ன பண்ணிக்கங்க, நம்மளோட RLAcademy.com போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.